தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சென்னையை சேர்ந்த நிறுவனம் தனது பெயரையும் வசனத்தையும் அனுமதியின்றி பயன்படுத்தி டி-ஷர்ட் விற்பனை செய்வதாக கமல்ஹாசன் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் கமலின் பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. தனது பெயர் புகைப்படம் பட்டங்கள் வசனங்களை தனது அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கமல்ஹாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். அனுமதியின்றி வர்த்தக ரீதியில் கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மனுவுக்கு பதிலளிக்கும்படி தனியார் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி வைத்தார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. நடிகர் கமலஹாசனின் பெயர் புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனமான நீயே விடை என்ற நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற படத்தையும் தனது பிரபல வசனத்தையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்தி டி-ஷர்ட்டுகள் மற்றும் ஷர்ட்டுகளை விற்பனை செய்து வருவதாக கூறி நடிகர் கமலஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது தனி உரிமையை பாதுகாக்கும் வகையில் அந்நிறுவனம் மட்டுமல்ல வேறு எந்த நிறுவனமும் தனது பெயர் மற்றும் புகைப்பட பட்டங்களை வசனங்களை தனது அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என நடிகர் கமலஹாசன் தரப்பிலிருந்து ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் மற்றும் விஜயன் ஆகியோர் வாதிட்டனர். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அனுமதியின்றி வர்த்தக ரீதியில் கமலஹாசனின் பெயர் புகைப்படங்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் மனுவுக்கு பதில் அளிக்கும்படி நீயே விடை என்ற தனியார் நிறுவனத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். அதே சமயம் கார்ட்டூன்களில் கமல் படத்தை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை எனவும் நீதிபதி தரப்பில் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். வேறு எவரும் அனுமதியின்றி தனது புகைப்படம் பெயரை பயன்படுத்தக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளதால் இந்த உத்தரவு குறித்து தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வெளியிட வேண்டும் என கமல் தரப்புக்கும் நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்நிலையில் நடிகர் கமலஹாசனின் பெயர் புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.